வழங்கும் இன்று நேற்று நாளை அயலான் பட இயக்குனர் ரவிக்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லியோவை நினச்சி, லியோ வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் படத்தொகுப்பாளர். பொதுவாக சிவிகுமார் சார் கம்பெனியில் பண்ணும்போது மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாறினாலும் எடிட்டர் வந்து எப்பவுமே லியோவாக தான் இருப்பாருங்க. ஸோ நமக்கு போகும்போதே ஒரு கம்பெனியில் ஒரு எடிட்டர் கொடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் அங்கே படம் பண்ண எல்லாருக்குமே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அவர் அட்டகத்தியில் ஆரம்பித்து அட்டகத்தி, பீட்சா, சூதுகவும், முண்டாஸ்பட்டி, திகடின்னு எல்லாமே வந்து முதல் பட இயக்குனருடைய படமாக இருக்கும். பொதுவாக முதல் பட இயக்குனர் கூட வந்து ஒரு எடிட்டர் வந்து பணியாற்றும் போது என்ன ஆகுனா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை மாற்றிக்கவும் மாட்டோம். புதுசாக அவங்க சேஞ்ச் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற முதல் பட இயக்குனருக்கு அவர் நிறைய சேஞ்சஸ் சொல்லி படத்தை இம்ப்ரூவ் பண்ணி காட்டி அது ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிரேடுக்கு போயிட்டாலும் வாத்தியார் வந்து அதே கிளாஸில் திரும்ப அடுத்த செட்டுக்கு பாடம் நடத்துவார் அதே பாடத்தை. அது மாதிரி ஒவ்வொரு இயக்குனருக்கும் திரும்ப லியோ வந்து இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்களோட வந்து போராடிக்கிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட எடிட்டர் மட்டும்தான் இயக்குனர்கிட்ட இருக்கிற படத்தை கொஞ்சம் பார்வையாளர் பக்கமாக நகர்த்துற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். இல்லை இப்படி காமிச்சா நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்கள், நமக்கு அந்த நம்பிக்கை வராது, நம்ம விடவும் மாட்டோம். இவர் வந்து நம்ம கோழி கொஞ்சம் பாதுகாக்கிறால தூக்கிட்டு போகிறாரான்னு தெரியாமல் ஒரு பயமாகவே இருக்கும். இல்லை வைங்கன்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுவார். இப்படி வச்சா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரவைஸ் ஆகுன்னு. என்னுடைய படம் இன்னும் எளிமையாக புரிஞ்சதுக்கும் நல்லா வந்ததுக்கும் லியோவுடைய பங்களிப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு. நிறைய படங்கள் அவரோட ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன், பாராட்டியிருக்கேன். அவர் வந்து படம் முடிஞ்சு மிக்சிங் தியேட்டரில் வந்து நம்ம கூட உட்காந்துட்டு இருப்பார். அங்கே கூட ஏதாவது ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சின்ன வேலைகளுக்கு ரொம்ப மெனக்கெட்டு டே நைட் அதுக்காக வந்து பின்னாடியே போயிட்டு இருப்பார் கூடயே. பொதுவாக அந்த மாதிரி படத்தொகுப்பாளர்கள் அவங்க டேபிளில் ஒர்க் முடிஞ்சால் மற்றவருக்கு அசிஸ்டண்ட் வச்சு பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா மற்றவருக்கு இயக்குனருடைய பார்வையில் இருக்கும். பட் லியோ மட்டும் அந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங் வரைக்கும் வந்து கடைசியாக ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய அதுக்கு காரணம் அவருக்கு வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு அர்ப்பணிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் அவரை இன்றைக்கி வந்து இயக்குனர் ஆக்கியிருக்குது. ஒரு நல்ல கதையுமே கூட ஒரு இன்னொரு நண்பரோட இருந்து அந்த கதையை வந்து கதைக்காக ஒரு பெரிய தேடல் பண்ணிட்டு இருந்தார். நல்ல ஒரு கதையை நம்ம படமாக எடுக்கணும். அதுவும் வந்து இந்த படத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் மாதிரி ரொம்ப நேர்மறையான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் சாருக்கு அப்புறமா இவ்வளவு அறிமுக இயக்குநர்களை கொண்டு வந்த ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவர் தான் இருக்கார். சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதை எனக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்கும் நம்பிக்கை இருக்குது. படக்குழு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் கிடைத்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி எல்லோருக்கும் நண்பனாக, நட்பாக, வழிகாட்டியாக, ஆசீர்வதிக்கப்பட்டவராக அரவணைத்து செல்லும் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கன் நம்ம பார்த்த அந்த ஷோரீலும் ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வழக்கமான அந்த விழாவுக்கு சொல்கிற வார்த்தைகளாகவே இல்லை, உணர்வுபூர்வமாகவே ரொம்ப நம்மளை பாதிச்சது. அந்த விஷுவல்ஸ் இது ஏதோ ஒரு வேறு தளத்துக்கு சினிமா இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை மட்டும் அந்த இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. லியோவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சிவிகுமார் கம்பெனியில் வந்து சிவிகுமாருக்கு எல்லா ஃபைனல் டிசிஷன் லியோ தான் எடுப்பார். இல்லையா அது லியோ பழக்கமே இல்லை எனக்கு. ஆனால் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், லியோ சொன்னால் தான் கேட்பார், சிவிகுமார்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சரியான கிரிட்டிக்காக, எடிக்டராக எல்லா விதமான நல்ல பேர் இருந்தது. நல்ல பேர் தான் எல்லா இடத்துலையும். நீங்கள் பண்ணியிருக்கிற படமும் நிச்சயமாக வந்து ஏன்னா அவ்வளோ பேரை நீங்கள் அத்தனை டேரக்டர்ஸை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ வேலை வாங்கியிருப்பீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பண்ணுற படத்தில் மற்ற டேரக்டர் கிளிக்கக்கூடாதுன்ற அந்த கான்சியஸ் ரொம்ப இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக நான் பார்த்தேன். இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த அஜய் ரொம்ப அதை நேரில் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்க்குறக்கும் படத்துக்கும் ஏராளமான வித்தியாசம். எக்ஸ்ட்ரானரி 10 ஸ்டோரிலேயே அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துமா. ஆல் தி பெஸ்ட். விஜயாண்டியோட சிஸ்டர் பையன் இல்லைன்னா கூட இதே பாராட்ட நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன்.
இன்னும் அடுத்தடுத்து பெரிய படங்களாக வரப்போகுது. அடுத்து மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் தான் அது சசி ஒரு இயக்குனர். அவரோட இயக்கத்தை நீ ஒரு பேரலல் ஹீரோ ரோல் பண்ணுறன்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் இட். ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக ரொம்ப ஆல் தி பெஸ்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே போல் அந்த படத்தில் வந்து நிறையா வேலை அதில் கேமராமேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒர்க்கு. அந்த ஃபோட்டோகிராஃபி வாஸ் அமேசிங். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. டோட்டலாகவே அது பிக்சரைசிங் அந்த டோன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் எல்லா ஹீரோயின்ஸ் ஹைலி டேலண்டட் பிரிகடா அண்ட் அதர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த மார்கன், அவர் என்ன மார்கன் தெரியல, நான் ஒரு பெரிய மூர்கன் அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் அது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி, நான் சொன்னால் நடந்தே தீரணுன்ற அந்த ஒரு திமிர், அது எல்லாமே அவருக்கு இருக்குது. அது அவர் டைட்டில் எல்லாமே அவர் வச்சுக்க வேண்டியது நம்ம திருப்பி அவர் மூர்கன் ஒன்று எடுப்பாருன்னு அடுத்தது. அந்த மாதிரி வந்து நான் அப்படி ஒரு தைரியம், உச்சகட்ட தன்னம்பிக்கை. அந்த தைரியத்தினோட எல்லாத்துக்கும் அடிப்படை தன்னம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாவில் அவரோட இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புது டைரக்டர்ஸ் அப்படின்னா அது அவர் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை வந்து எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற அந்த தன்னம்பிக்கை தான் இத்தனை புது டைரக்டர் வாய்ப்பு கொடுக்க முடியுது. நிச்சயமாக கொடுங்க. புதியவர்கள் வர 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 தான் அந்த சினிமா வளரும். அந்த அந்த முயற்சிக்கும் ஒரு நன்றி. அதே மாதிரி உங்களுடைய இந்த போராட்டம் பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருந்து பார்த்துட்டே வர்றோம் அவருடைய எந்த அளவுக்கு எல்லா விதமான போராட்டம், மன ரீதியான போராட்டம், பண ரீதியான போராட்டம், வெற்றி தோல்விக்கான போராட்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் அப்படி சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு முயற்சிக்கும் இன்னொரு உதாரணமே சொல்ல முடியாது. நான் ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நான் தன்னம்பிக்கைன்னு ஒரு புக்கு போட்டால் விஜயாண்டனி பேரில் வச்சிடலான்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து பெரிய மரியாதை சார். ஆல் தி பெஸ்ட் ஒரு ஃபிலிம் விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய அத்தனை ஒரு முயற்சிக்காகவும் உழைப்புக்காகவும் நல்ல எண்ணத்துக்காகவும் புது முயற்சிக்காகவும் லியோவுக்காகவும் இந்த படம் அவர் வெற்றின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. நன்றி சார். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல் என்பது போல இப்போது இளம் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கு புதிய நம்பிக்கையை விதைத்து வருகின்றனர். அந்த வரிசையில் அதே கண்கள் பெட்ரோமாக்ஸ் பட இயக்குனர் ரோஹின் வெங்கடேசன் அவர்களை வாழ்த்து பேச வைக்கிறோம். மீடியில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் லியோவை வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சு வந்திருக்காங்க. நான் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், தி ஒன்லி ஃப்ரெண்ட் ஹூஸ் ஹியர் டு விஷ் ஹிம் வெல் நான் மட்டும்தான் இருக்க முடியும். பிகாஸ் லியோ வந்து எனக்கு காலேஜ்லேருந்து தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ இருக்கிற கொஞ்சோண்டு க்ரியேட்டிவிட்டிக்கும் நான் இயக்குனர் ஆனதுக்கும் முதல் காரணம் வந்து லியோ தான். ஒரு சின்ன ஐடியா, நாங்கள் விஸ்காம் ஒன்றா படிக்கும்போது ஹி வாஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், நான் வந்து பிஎஸ்சி. நான் ஜூனியர் ஒரு சீனியர் அந்த மாதிரிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வாடா போடான்னு அவரை பேசுகிறேன். இங்கே தான் மேரி நாகரிகம் அப்படி இப்படிலாம் வாங்க பொங்கலாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஒரு திடீர்னு காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எனக்கு கேமரா என்ன எங்கே வைக்கணும்னு கூட எதுவுமே தெரியாது. ஒன்லி பர்சன் ஐ நியூ இஸ் லியோ. அவரே எங்கள் காலேஜ் கல்ச்சரல்ஸ் ஓவேஷன் டைமில் வந்து பைக்கில் உட்கார வச்சு விரட்டி கூத்து பட்டுறாங்க எங்கேயும் கூப்பிட்டு போய் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் வா அது இதுன்னு சொல்லி ஓடுன்னு தான் எனக்கு தெரியும். எனக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்னு அவர் சொன்னதுனால எனக்கு அவர் டெக்னீஷியனாக தெரியும். அந்த டைம்லேருந்து இங்கே எல்லாரும் அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு புஷ் பண்ணுறாருன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியா, உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட ஒரு ஐடியாவோட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பார். அங்கேயே நமக்கு வந்து ஹப்பாரா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னும் போது he will come as a support through the process, not just editing. முதல்லேருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் he'll be there with you. அது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு கிராஃப்ட் மேலே இருக்கிற ஒரு லவ், சினிமா மேலே இருக்கிற ஒரு லவ். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க till the projection he'll be there. It's not just till that. எங்களோட நண்பர், எங்களோட படித்தவர் வந்து சங்கம் சினிமாஸோட ஓனர் சேத்து, என்னோட கிளாஸ்மேட். எனக்கு கூட அவர்கிட்ட கேட்கணும்னு தோணலை. நாங்கள் பண்ண காலேஜ் ப்ராஜெக்டை அது பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதுனால வந்து அதை வந்து தேட்டரில் நீ ப்ரொஜெக்ட் பண்ணேன். பிகாஸ் அப்போ தான் கியூப்லாம் வந்துச்சு, அப்போ தான் டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன்லாம் வந்துச்சு. ஸோ we didn't need a film reel to project. உடனே கன்வர்ஷன்லாம் பண்ணி till that projector was changed. அந்த படம் ஓடிட்டு இருந்தது. மை லாங்கஸ்ட் ரன்னிங் ஃபிலிம் வாஸ் ப்ராபப்ளி தட். ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி he'll not shy away from asking anything. ஒரு ப்ராஜெக்டுக்காக பயங்கரமாக வேலை பண்ணுவார். இட்ஸ் பிகாஸ் he wants to own that project as his project.
இது வந்து அந்த மாதிரி ஒரு டீம் பிளேயர் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வரம் தான். அந்த விதத்தில் வந்து லியோவை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த படம் அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு, நான் படித்தேன். எல்லாரும் மாதிரி எனக்கும் அம்யூசிங்காக இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய ஐடியாலஜிஸ் எல்லாம் உள்ளே போட்டு புதுசாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜயானி சார், தேங்க்யூ. அவருக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கலை வெளிப்பாட்டின் ஒரு ஆழத்திலிருந்து யோசித்த அருவி வாழ் என்று அற்புதமான படங்களை கொடுத்த இயக்குனர் அருண் பிரபு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். சக்தி திருமகன் பற்றி ஒரு அப்டேட்டட் படம் வந்துச்சு. படம் நல்லா வந்திருக்கு. லியோனா வந்து காலேஜ் சீனியரு. ஸோ லியோனா எடிட் பண்ண படங்களில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நாங்கள் காலேஜ் டைம்லேருந்தே நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். படத்தோட ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அஜய் பிரதர் ஒரு 1 இயராக தெரியும். அவர் ரொம்ப இயல்புலேயே ரொம்ப சாந்தமான அமைதியான ஒரு ஆள், ரொம்ப டெடிக்கேட்டட். சூப்பராக இது வந்து அவர் கரெக்டான இது அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெடிக்கேட்டான ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். சூப்பர், நன்றி, தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் உலகின் வெற்றிக்கு வக்கீல்கள் பல நூற்றாண்டுகளாக பங்களித்து வருகின்றனர். ஊரையும் உலகையும் சிறப்பாக மாற்றுவதற்காக மற்றவர்களின் குரலாக விளங்கும் லாயராக விஜய் ஆண்டனியை காட்டவிருக்கும் இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் பக்கத்துலேயே பேச வர்றது மைக்கில் கஷ்டம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. எனக்கு இதில் ஒரு பிரச்சனை, என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, எடிட்டராக இருக்கும்போது நான் அசல் எடிட்டராக இருக்கும் எல்லாம் டேரக்டாக திட்டே இருப்பேன், ஷார்ட் எடுக்கலாம் அப்படி இப்படி. நான் டேரக்டராக மாதிரி தெரிஞ்சு அது எவ்வளோ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்ன்றது. ஸோ எடிட்டர் ஆகி நீங்கள் டேரக்டராக மாறினால கண்டிப்பாக அந்த விஷயம் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது. அண்ட் தென் சார்க்கில் தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன ஒரு விஷயம்னா, தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்ற ஒரு விஷயம் முக்கியமான மேட்டர் என்ன பார்க்குறேன்னா, சினிமாஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் ஆர்ட். ஸோ அவர் ப்ரொடியூசராக தாண்டி அவர் ஒரு கிரியேட்டர்னால அது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயங்களில் கூட நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார், 4 மணிக்கு கால் பண்ணாலும் பேசுவார். ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர், கிரியேட்டர்ன்றதுனால மெயினாக எனக்கு அது ரொம்ப முக்கியம். இது இந்த ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறது ஒரு ப்ரிவிலேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியுது. அது மட்டும் தாண்டி என்னையும் நம்ம கேட்குறத தாண்டி சில விஷயங்கள் அவர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பி அந்த விஷயத்தில். தென் அஜய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். அஜய் நான் மீட் பண்ணும்போது எப்படின்னா, சில டைம் அஜய்க்கு ஃபோனில் பேசணும், சார்கிட்ட பேசினா அஜய்கிட்ட பேசினா தெரியாது, ரெண்டே ஒரே மாடுலேஷன் இருக்கும். ஸோ அப்படிலாம் படம் பார்க்கும்போதும் நல்லா ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தார். சார் எப்படி புது டேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஒரு புது ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த மாதிரி இந்த கேரக்டரில் எழுதும் போது இந்த ஏஜில் அஜய் மாதிரி ஒரு ஹீரோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த படம் கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ் ஆகும். தேங்க்ஸ். தேங்க்யூ ஜோஷ்வா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சாவு வீடும் சடலத்தையும் வைத்து கிராமத்து கதை பேசும் மக்கள் கதையை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து பேசப்படவும் வைத்த யமகாதகி பட இயக்குனர் பெப்பி ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் வந்து த்ரில்லர். இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிவா சார் சொன்ன மாதிரி திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் த்ரூ அவுட்டாக ஹோல்ட் பண்ணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இடத்தின் பெருமைகளை, இயற்கையின் குளிர்ச்சிகளை மலச்சோர்வின்றி காட்சிப்படுத்தும் அற்புதமான ஒளிப்பதிவாளர் கணேஷ் சந்திரா அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். விஜயானி சார், நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இல்லை சார். ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபராக சலீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு டெபியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். லியோ ஜான்பல் சார், ட்ரெய்லர் வாஸ் அமேசிங் சார். ஆக்சுவலாக நிறைய அவார்ட்ஸ் எடிட்டராக வாங்கியிருக்கீங்க, டேரக்டராக நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். ஸோ ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, சொல்லிட்டுமா சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண அஜயை பற்றி நிறைய சொல்லலான்னு
அப்படிலாம் இல்லாமல் நிறைய சொல்லணும்னு இருக்கேன். என்னென்னா ஆக்சுவலாக அஜய் வந்து ஆக்சுவலாக ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஹீரோ அவர். நிறைய நான் அவர்கிட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ரீசெண்டாக நாங்கள் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்துருந்தோம். அதில் படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக அப்செட்டாக இருந்தார். என்ன ரீசன் தெரியல, யோசிச்சிட்டே இருந்தோம். அஜய் என்னாச்சு அஜய், படம் பார்த்து நல்லா தானே இருக்குது. இல்லை சார். சரி என்னாச்சு, என்ன சொல்லுங்கள், படத்தில் என்ன பார்த்தீங்க? இல்லை சார், அது அந்த டாம் க்ரூஸ் வந்து ஜெட் சீக்வன்ஸில் வந்து ரோப் போட்டு பண்ணியிருக்காரு சார். நானாக இருந்தால் ரோப் இல்லாமல் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படியே அஜய் நான் மேலே இங்கேயும் பார்த்துட்டு, ஆமாம் சார் ஆக்சுவலாக டாம் க்ரூஸ்க்கும் எனக்கும் 2 வித்தியாசம் தான். அப்புறம் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஹாலிவுட்டில் ஆக்ஷன் ஹீரோ, நான் வந்து இந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகத்துக்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோன்ற மாதிரி அவர் நிறைய என்கிட்ட காமெடியாக ஷேர் பண்ணிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா பழகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2வது வித்தியாசம் ஒன்று சொன்னார், அது இன்னும் பயங்கரமான வித்தியாசமாக இருந்துச்சு. டாம் க்ரூஸ் வந்து அங்கே தான் சார் ஆக்ஷன் ஹீரோ. அவர் வந்து ஆக்ஷன் பண்ணால் தியேட்டரில் மட்டும் தான் அதிரும், நான் ஆக்ஷன் பண்ணால் இந்த உலகமே அதிரும்ன்ற மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அஜயோட பழகிறதுக்கு சான்ஸ் கொடுத்த விஜயானி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும் சார். இல்லை சார் ப்ளீஸ் சார், நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஸோ சாருக்கு அப்புறம் அஜய் வச்சு நான் டேரக்டராக சார் எப்படி என்ன சினிமோட்டோகிராஃபராக டெபியூவை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, அதே மாதிரி இப்போ என்னை நம்பி என் மேலே வச்சுக்கிற பிலீஃப்க்கு என்னை டேரக்டராக கேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த லைஃப்பை நான் மறக்க மாட்டேன் சார். நான் எப்படி சலீமில் எப்படி சினிமோட்டோகிராஃபரை நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ, அதே மாதிரி அஸ் அ டேரக்டராக கண்டிப்பாக உங்கள் பேரை நான் காப்பாற்றேன் சார். அஜய் தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஸோ நான் சும்மா இது ஃபன்னாக சொன்னேன். அஜய் உண்மையாலே டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்சன். யாரோ சொன்னாங்க இப்போ ஆக்சுவலாக நான் கூட ஃபோனில் பேசும்போது விஜயானி சார் பேசுகிறாரா அஜய் பேசுகிறாரான்னு தெரியாமல் நானே கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். அதே பாடி லாங்குவேஜ் சார். இப்போ தான் இன்டர்வியூவில் எப்படி லைக் இன்டர்வியூ யாராவது கேட்கும்போது சின்ன தக்காக ரிப்ளை பண்ணுவார்ல, அது ஆல்மோஸ்ட் அஜய் கிட்ட அப்படி டிட்டோவாக இருக்கும். அஜய் நிறைய உண்மையாக சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே அஜய், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இங்க வந்திருக்கிற நிறைய படைப்பாளிகள் அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம், அடுத்த படம் அப்படின்னு வருஷ கட்டி வந்திருக்காங்க. விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். ஒரு நல்ல கதைக்கு ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியம். மார்கன் கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஒரு நுணுக்கங்களுடன் நீருக்கடியில் எடுக்கப்பட்ட காட்சிகள் ஒளிப்பதிவு தமிழ் திரைக்கு ரொம்ப புதுசுன்னு சொல்லலாம். புதிய முயற்சி, புதிய மெனக்கடல் என்று மார்கனின் ஒளிப்பதிவாளர் யுவா அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். லியோவோட ஒர்க் பண்ணதுக்கு வெரி ஹாப்பி. திஸ் கண்டென்ட்டோடு வரும்போது இந்த கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய சேலஞ்சிங் ஒர்க் இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடையில் பேசி பெருசாக பழக்கம் இல்லை, அதனால சின்ன நர்வஸ். அஜய் ஹாஸ் டன் an எக்ஸலண்ட் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பண்ணல, ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டீம். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். ஆயுள் முழுவதும் ஆசைப்படும் ஆசிரியையாக இளைஞர்கள் மனதில் பதியாக பச்சை குத்தி கொண்டவர். இருண்ட இரவின் தரிசனங்களில் அதிகாலை நேரம் மணிக்குயில் போல சின்ன சிரிப்பு, காக்கி உடையில் கச்சிதம். அழைக்கிறோம் பிரிக்டா அவர்களை. ஜெயிலர் ஆனாலும் போலீஸ் ஆனாலும் டைரக்டர்களோட ஒரே சாய்ஸ் மகாநதி சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். மார்கன் பட விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நிறுவனர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வேலையில் வந்திருக்கும் இயக்குநர்கள் பெரியவர்கள், இந்த படத்தில் எங்கள் கூட நினைச்ச அனைத்து சக நடிகர்களுக்கும், முதல்ல விஜய் ஆண்டனி சார் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. 2018 ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது அப்படியே திருப்பி ட்ராப் ஆகி போச்சு அந்த படம். அது உள்ளுக்குள்ளவே இருந்தது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு லியோ சார் மூலயமா ஒரு த்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்கிட்ட மாட்டிச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது டைரக்டர் சொன்னார் இல்லையா சித்தர் அப்படின்ட்டு, அந்த சித்தர் கூட நெருக்கத்தில் இருக்கிறவன் தான் நான். ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்த சங்கர் வர மாதிரி இருக்கும்.
2012க்கு அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன். அவங்களுடைய தொடர்பு கிடைக்கணும்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது. எப்படி சொல்லனா, தேவபிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு அந்த 100 ஆண்டு பொறுத்தது தான். யாவர் ஒருவர் அறிவார், அறிந்ததில் கேள்நில் உணர்நில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. அந்த நிலையை அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜய்க்கு அந்த படத்தில் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அதுதான் ஷார்ப்பாக இருக்கும். அது அஜயோட கேரக்டர் ஷார்ப்பாக இருந்த காரணமாக அதுதான். இதில் நாங்களும் கூட ட்ராவல் ஆகும். எங்களுக்கு இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை, இது ஜெய் மார்கன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இது லியோவுக்கு சாதாரண படம் இல்லை. அவர் எடிட்டு மட்டும் கிடையாதுங்க, டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக் கூட எடிட் பண்ணுறாரு. எனக்கு லென்த்து அதிகமாக டைலாக் அதுவும் இருக்குது, அது ஒரு தான் இருக்கா வாண்ணா அது போதும் நான் கவிதை அந்த மாதிரி ரொம்ப என்னன்னா ஒரு சின்ன சீன் கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார், எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார். அந்த மாதிரி யோசிச்சு போனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டபிள்யூஎம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நானும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.